ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே இதே ஜெகநாத் நமஸ்கார். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் பாப்பாவுக்கு ஊசி போட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 ஊசி போட்டாங்களா, 2 காலுமே அவளுக்கு ரொம்ப வலி, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப ஜுரம். அதனால தான் இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க, உங்கள் நாத்தனாரை பார்த்தா பாசமாக இருக்க மாதிரி தெரியுது, அவங்கள பத்திரமா பார்த்துக்குங்க, கஷ்டப்பட விடாதீங்க, அம்மாவும் அப்பாவும்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே தெரியும் அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இல்லாமல் கூட இருந்துடலாம், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் அம்மா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றா சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அப்படி நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கிறப்ப அந்த அருமை தெரியாது, எல்லாப்போ அந்த அருமை தெரியும். எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறப்ப அந்த அளவுக்குலாம் தெரியாது. இப்போ அப்பா இல்லைன்னதுக்கப்புறம் தான் அதோட இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னோட நாத்தனாருக்குமே அப்படி தான். அம்மா என்னோடய நாத்தனார் 1 வயசு இருக்கக்குள்ளே, இவங்க தான் சின்ன நாத்தனார், அவங்க 1 வயசுக்குள்ளே அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்பா இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனாங்க. இறந்து போய் ஒரு 5 வருஷம் போல் ஆகும். கொரோனா டைமில் தான் இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க மாமா வீட்டில் தான் தங்கி படித்தாங்க, ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தாங்க. அவர் கொஞ்சம் உடம்பு சரியாமைட்டு தான் இங்கே இருக்காங்களே. அவங்க மாமா வீட்டில் எனி டைம் வேலை இப்போ எல்லாருமே கொஞ்ச நாள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து அதிகமாக வேலை செய்ய தான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இவ்வளோயுமே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, வேலை செய்யலாம் வைப்பாங்க. கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சுக்கப்புறம் தான் ஹாஸ்டல்லன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கா. நர்சிங் ட்ரைனிங் போயிட்டுருக்கா. லீவு கண்டு இங்கே வந்திருக்கா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துருக்காங்க. நம்மளும் அதுக்கப்புறம் பார்த்துக்கும். நானும் அந்தளவுக்கு வேலை விட மாட்டேன், எனக்குமே தெரியும். அவங்க கஷ்டத்தில் எனக்குமே ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, நானும் அவளுக்கு எந்த வேலை விட மாட்டேன். நல்லா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வயல் வேலை நடத்துறதுக்கு நாற்று விடணும். அவங்க முன்னாடி நாற்று விடுற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லாருக்கும், குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 மணி. மாமியார் முன்னாடி எழுந்திரிச்சு வாசலாம் கூட்டி முடிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். அவங்க எழுந்திரிச்சு குளிக்க போயிட்டாங்க சாமி பூஜை பண்ணுறதுக்காண்டி. சரி, நான் சொன்னாங்க கோழிங்கெலாம் அரிசி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாண்டி கோழிங்களுக்குலாம் அரிசி கொடுத்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற கோழியே இவ்வளோ தான். இன்னும் பாதி முட்டை கொடுதுங்களா, அவங்க இறங்கி வரல, அங்கேயே இருக்குதுங்க. ஒரு வழியாக பாத்திரம்லாம் விளக்கிட்டு சாப்பாடுக்கு உலையும் வச்சுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ 6:30 மணி. டீலாம் போட்டு குடிச்சு முடிச்சிட்டோம். வீட்டுக்கார டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயலுக்கு வெறநெல் தண்ணியில் போட்டிருந்தாங்க. அது விறப்பு விரைக்கணும்ல, வெறநெல் நாற்று ஊறத்துக்காண்டி அவங்க கிளம்பிட்டாங்க. நிறைய மூட்டை இருக்குது, தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இது 2 நாளைக்கு முன்னாடியே வச்சுருந்தாங்க. நல்லா முளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாற்று விடுவாங்களே. அதுக்கப்புறம் அதில் மட்டும் ஒன்று மட்டும் வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் எதுக்கு எடுத்தேன்னு கேட்டார். எடுக்கல, மேலே இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேனே. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு விறப்பு விற்பாங்க. பாப்பா வரமாட்டேன்னு, உண்மையாலுமே என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவங்க அப்பா எப்போ வண்டி எடுத்தாலுமே சரி, அவள் அழுக ஆரம்பிச்சிடுவாளே, எங்கேயோ விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுமா என்னன்னு தெரில. எப்போ வண்டி எடுத்தாலுமே விடவே மாட்டா, பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பா, அழுவா, அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாளே. இந்த டைமும் அப்படி தான். மாமியார்கிட்ட போயிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா என்கிட்ட. வண்டியில் உட்கார வை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, அவங்க மழை வர மாதிரி இருக்கும், நம்ம சீக்கிரமாக போய் இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் மாமியார்கிட்ட. மாமியார் சொன்னாங்க, மழை வரும், நீ அங்கே வந்தால் அடங்க மாட்டேன், அங்கே வந்தால் நீ சேட்டை பண்ணுவோம், என்னை வேலை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டியில் பார்த்தோன்னே சிரிப்பை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் நான் சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அவசரமாக சாப்பாடு செஞ்சேன்னா மழை வர தூரிக்கிட்டு இருந்துச்சா, என்ன சாப்பாடு செஞ்சேன்னு வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆடு மாடை ஊற்று விடணும், ரொம்ப இதாகிடுச்சு, வேறு டைட்டாகிடுச்சு. நாத்தனார் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தா. பாப்பாவை தூக்கிட்டு போய் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிச்சிடுவான், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே. அவர் இருந்தால் வேலை செய்ய விட மாட்டான், அழுதுகிட்டே இருப்பா. சரி, நான் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். வயலுக்கு தான் போகிறோம், வாங்க வயலுக்கு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இறங்கு. இது பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு இடத்துல வேர் வந்துருச்சு பாருங்கள்.
எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பாத்தி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாத்தி கட்டி வச்சு தான் போடுறாங்களே மாமியார் வீட்டுக்கார் 2 பேருமே. பக்கத்தில் போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, எல்லாம் பாத்தியுமே போட்டு முடிச்சுட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி பாத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஒரே வயலில் ஒரே நெல் போட மாட்டாங்க, வேறு வேறு நெல் போடுவாங்க. இந்த ஒரு பாத்தி வேறு நெல், அந்த ஒரு பாத்தி வேறு நெல், அந்த மாதிரி மாற்றி போடுவாங்களே, அதுக்காண்டி தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டால் அழகாக வரும். நம்மளுக்கு நாற்று எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குமே. இது எல்லாமே வீட்டுக்கார் கை வண்டியிலே ஏறு ஓட்டுனது தான். டிராக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் டிராக்டர் வச்சாங்க. அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறையா பில்லு இருக்குது. அந்த பில்லு வந்து கை வண்டியில் எடுக்க முடியாது சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் 1 டைம் டிராக்டர் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது டைம் பண்ணக்குள்ளே வீட்டுக்கார் கையாலே பண்ணிட்டார், கை வண்டியை வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே போட்டு முடிச்சுட்டாங்க. அந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்களா, இது பத்தாது நம்ம வயலுக்கு. கொஞ்சம் நிறைய நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறது நமக்கு கொஞ்சம் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஒரு பனைமரம் மட்டை கிடக்கு பார்த்திங்களா, அதுலேருந்து இந்த லைன் வரைக்கும் லாஸ்ட் லைன் வரைக்கும் பண்ணுவாங்க. இப்போ எடுத்து அந்த நெல் முடிஞ்சிருச்சு. நேற்று நைட்டு தண்ணியில் போட்டிருக்காங்க. அந்த நெல் வந்து நாளைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பத்தாது இது. ஏன்னா நம்ம வந்து குத்துவிக்க வர கொஞ்சம் வயல் வாங்கிக்கிறோமா. இது வந்து நம்ம சொந்த வயல். நம்ம சொந்த வயல் பார்த்திங்கன்னா ஒரு 5 வயல் தான். அங்கே இங்கே இது இந்த லாஸ்ட்டில் வரைக்கும் சேர்த்து இங்கே இருக்க மாட்டோம் 5 வயல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்துவுக்கு எடுத்துருக்கோம் வயல். அதுக்குமே பத்தாது நாற்று. அதுக்காண்டி கொஞ்சம் நம்ம நிறைய நாற்று விட்டால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாற்று மீஞ்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை, பத்தாமல் போயிடுச்சுன்னா யாரும் தரமாட்டாங்க. அதனால தான் திரும்பி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். சார் மூஞ்ச பாருங்கள், காலையில் சாப்பிட கொடுக்கல, டீயும் குடிக்கல, அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டாங்க. இன்னும் டாட்டா மட்டும் காட்டுற பேசு. மௌனம் வருதம்மா, மௌனம் வருதம்மா, பேச மாட்டேன். முன்னாடி இந்த வேலையெல்லாம் மாமனார் தான் பார்ப்பாரு. மாமனார் கொஞ்சம் இப்போ உடம்பு முடியலையா, அதனால் மாமனார் இதுலங்க வர்றதில்ல. அவர் கால் வலி, இந்த சேரில் விட்டு இறங்கினா ஒரு கால் கொஞ்சம் பெருசாக வீங்கிடும். அதனால் அவர் வந்து அடிப்பட்டார் 1 டைம் மாமனார் வண்டியிலேருந்து. அதனால் இந்த வேலை அதிகமாக அவர் செய்கிறதில்ல. இப்போ இவர் வந்து அவர் பார்த்துப்பார். இது மழை பெஞ்சா ஓடுறாதா கரைஞ்சி? மழை பெஞ்சா போயிடாது தெரியல. மழை வருமானு தெரியல. காலையில் நல்லா மழை பெஞ்சிட்டு இப்போ வருமானு தெரியலையே. மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. தண்ணிலாம் சைடு போட்டான், தள்ளி விட்டான். தண்ணி தான் நிறையா இருக்குது. பொடி பூக்கும் மேடத்தை பார்த்தீங்களா. நான் அவளை வீட்டில் விட்டு வந்தேனே, நாத்தனா இருக்காள, அவள் கூட இன்னும் என் பின்னாடியே ஓடியாந்துட்டாளே. அவளையும் தூக்கிக்கிட்டு அந்த பேக்கையும் தூக்கிட்டு நடக்க முடியாமல். ஒரு வேளை நாங்கள் 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டோம், நானும் பாப்பாவும். நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, சமைச்செல்லாம் அந்த பாத்திரம் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் எல்லாமே நாத்தனார் விளக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக சாணி போட்டு தின்ன எல்லாம் மழை பெஞ்சு ஒரு மாதிரியாக இருந்துச்சா, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் அவள் கொஞ்சம் அப்புறம் சாணி போட்டு மொழிக்கிட்டு இருந்தாலே. அவள் வந்து நாத்தனாரை வந்து அதிகமாக நான் வேலை செய்ய நான் விடவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவள் அங்கேயே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருப்பா. அவங்க வந்து மாமா வீட்டில் தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தா. அதனால் அதிகமாக நான் வேலை செய்ய விட மாட்டேன் அவளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சமாக லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன வெட்டி போட்ட மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, மரத்தில் கிளை இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே காய வச்சுருந்தாங்க மாமியார். அது ஒன்றா எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம், கட் பண்ணி வச்சா நமக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாத்தனார் வந்து பாப்பாவை தூக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாலும் பாப்பாவை பார்த்துக்கேன், நான் போய்ட்டு அதை மட்டும் வெட்டி போட்டு வந்துடுறேன்னு சொன்னால் அவளும் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து நாத்தனார் வந்து பாப்பாவை வந்து கடைக்கு தூக்கிட்டு போயிட்டா. கடைக்கு தூக்கிட்டு போனால் அவள் அழுவ மாட்டா, அப்படியே வண்டி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே மாமனார் அங்கே தான் இருக்காரு கடை பக்கத்தில். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சு நம்ம தனித்தனி எடுத்து போட்டால் நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வேலை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாதாரண இது மறந்தாலும் நம்ம ஈஸியாக கட் பண்ண நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஆனால் என்னென்ன தெரியல கத்தி கொஞ்சம் கேஸ் பார்த்தீங்களா முன்னாடி இதாகவே இல்லை, காராக கொஞ்சம் கேஸ் கம்மியாக தான் ஷார்ப்பாக இருந்துச்சு. ஃபுல் நான் 4 டைம்
எல்லாத்தையும் போட்டு வெட்டிட்டு கிடந்தேன். பயந்துக்கிட்டு அதை யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெட்டிட்டு இருந்தேன். நாங்கள் இது பார்த்தோட இந்த சின்ன வயசில் அப்போ தான் வந்துச்சு. எல்லாருக்குமே சின்ன வயசில் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையானுமே எல்லாம் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அந்த விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு விறகு வேணும். ஆனால் அந்த காலத்தில் அந்தளவுக்கு கேஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, விறகு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாமே விறகு எடுக்க போவோமே. எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் வந்து நிறைய முள்ளு மரம் தான் இருக்கும். மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முள்ளு கருவ மரம். அந்த மரம் தான் அதிகமாக இருக்கும். அது முள்ளு வரைக்குமே அந்த விறகு எடுத்து தான் நாங்கள் போவோமே. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயுமே எனக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல, நிறைய பேர் கேஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விறகும் அந்த அளவுக்கு ஒரு சில பேர் தான் கிராமத்துலாம் விறகு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே விறகு தான் யூஸ் பண்ணாங்க. இங்கே வந்து ஒரு சில சிட்டிலையுமே வந்து சிட்டிஸ் எல்லாம் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிராமத்தில் வந்து கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக இல்லை. டீ போடுறதுக்கு மற்றபடி ஏதாவது சின்ன இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விறகுல தான் சமைச்சு சாப்பிட்றாங்களே எல்லாருமே. என் மாமியாருக்கு வந்து கேஸ் பண்ணிட்டு தான் போகணும். என் மாமியாருக்கு வந்து பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் தாங்க இதை வந்து என்னோட நாத்தனார் நல்லா விட்டாங்க. என் நாத்தனார் நான் கேட்டேன் முடியல, அது அப்படியே தான் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒன்று வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கு ஒரு கேஸ் டேங்க் தானே, அந்த டேங்க் அவங்களுக்கு வந்து நம்ம ஷார்ப்பாக நம்மளே வாங்கிக்கிறோம். என் மாமியார் கொஞ்சம் பயப்படுவாங்களே. இப்போ நம்ம வீட்டில் டேபிள் ஃபேன் 2 ஃபேன் இருக்கா, நாங்கள் போன டைமில் ஃபேன் கூட அவங்க போடவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் மாமியார் 2 நாளைக்கு முன்னாடி விறகு யூஸ் பண்ணாங்கன்னுட்டு. அந்த விறகு தான் இது. எல்லா சைடு காய வச்சுருந்தேன். நான் கட் பண்ண விறகு இவ்வளோ தான், இன்னும் இவ்வளோ விறகு இருக்குது, அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இப்படி இவ்வளோ தான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விறகு எல்லாமே வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். மாமியாருமே வயலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்காரர் மட்டும் அங்கேயே இருக்கார். அவர் அங்கேயே இருக்கார். ஆடு மாடு வரும் மிதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்கிறாரு. இப்போதைக்கு ஆடு மாடு யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அடுத்த மாதத்துலேருந்து ஆடு மாடை வந்து கேர் பண்ண ஆரம்பிப்பாங்களே. ஏன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. யார் வயலும் வேலை நடக்கலை, நாற்று அவங்க விட்டு கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் ஆடு மாடு கேர் பண்ணுவாங்களே. அது வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நாத்தனார் வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அங்கே ரொம்ப பில்லு அதிகமாகிடுச்சு. 2 பேருமே சேர்ந்து நாங்கள் பில்லு எடுக்க ஆரம்பித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாற்று எல்லாமே விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்காரர் மட்டும் வரல, அவர் அங்கேயே இருக்கிறார் வேலை பார்த்துக்கிட்டு. அவருக்கு அப்புறம் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும். நான் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து வேலைலாம் முடிச்சுட்டு சரி நம்ம வீடியோ எடிட் பண்ணால் தான் நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணால் தான் கரெக்டாக நமக்கு 2 மணி 3 மணிக்கெலாம் அப்லோட் ஆகிடும். நம்ம மழை பெய்யுது, நெட்வொர்க் கிடைக்காது சுத்தம், அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலில் 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க, வீடு வந்து நீங்கள் அந்த மாதிரி கட்டினா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணலை. ஒரு மாதிரி நாங்கள் பேசி வச்சுருக்கோம். நம்ம தனியாக கட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கூட சேர்த்து கட்டினா உண்மையான ப்ராப்ளம் வரும் தான். அதனால் தனியாக கட்டலன்னு தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம வேலை முடிச்சுட்டு நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். மாமனார் வந்து நேற்று தான் போயிட்டு பேசிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் போல் டைம் கொடுக்கும். நாங்கள் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் நம்பர் வாங்கி நாங்கள் வந்து வீடு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் வாங்கி அதுக்காண்டி யாருக்குமே கொடுக்காத, எங்கள் நம்பர் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு அந்த வீடு எங்களுக்கே வேணும், எங்கள் யாருக்கும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமனுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க எல்லாமே பேசிட்டு வந்துட்டாங்க. அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடு நம்ம விட்டு அதுக்கப்புறமா அந்த வீடை பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஒரு வேளை தூங்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. இதுக்கப்புறம் அம்மா வீட்டில் 6 மாதம் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் ஒடிசாவில் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரெஸ்ட் எடுப்போம், இருந்தாலும் இப்போ வேலை டைமில் அவங்கள மட்டும் தனியாக கஷ்டப்பட முடியாது வேலை செய்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.